இன்றைக்கி நம்ம நேப்பியர்ஸ் ஃபார்முலா பார்க்க போகிறோம். நேப்பியர்ஸ் ஃபார்முலாவை நம்ம குவார்டர்லியும் ஆஃப் இயர்லியும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பப்ளிக்கில் ரொம்ப டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். நேப்பியர்ஸ் ஃபார்முலாவை நமக்கு ரெண்டு மாடலில் கேட்பாங்க. ஒன்று நேப்பியர்ஸ் ஃபார்முலான்னு இப்படியே கேட்டுருவாங்க, இல்லைன்னா நேப்பியர்ஸ் தியரம்னு கேட்பாங்க. ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான். அதாவது புக்கில் வந்து 3 ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஃபஸ்ட் ஒன் மட்டும் சால்வ் பண்ணி போட்டிருப்பாங்க. மிச்சம் ரெண்டுமே நமக்கு தேவையில்லாதது. ஏன்னா நம்ம புக் அவுட் ஆஃப்லேருந்து நமக்கு எந்த கொஷினுமே பப்ளிக்கும் ஆஃப் இயர்லி குவார்டர்லி எதுக்குமே வராது. புக் இன்லேருந்து தான் வரும். அதாவது புக் உள்ளேருந்து வரலாம், இல்லை புக் பேக்லேருந்து வரலாம். பட் அவுட் ஆஃப் கொஷின் என்றைக்குமே வராது. அந்த 2 கொஷின் வந்து புக்கில் இருக்குது, பட் அதை சால்வ் பண்ணி புக்கில் கொடுக்கல. அதனால் அந்த 2 கொஷின் கேட்கறதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. பட் ஃபஸ்ட்டு கொஷின் சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். நேப்பியர்ஸ் தியரம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நேப்பியர்ஸ் ஃபார்முலான்னு கேட்டாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எழுத தேவையில்லை. நீங்கள் அப்படியே அந்த டெரிவேஷன் போட்டு அந்த ஃபார்முலா போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். ஒருவேளை நேப்பியர்ஸ் தியரம் கேட்டாங்கன்னா நமக்கு 2 எழுதணும். ஒன்று ஸ்டேட்மெண்ட் எழுதணும், அதே மாதிரி ப்ரூஃப் எழுதணும். நேப்பியர்ஸ் ஃபார்முலாவுக்கு ப்ரூஃப் அண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் நெசசரி. பட் தியரம்க்கு அது ரெண்டுமே ரொம்ப நெசசரி. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1/2 மார்க் இருக்குது, ப்ளஸ் 1/2 மார்க்காக 1 மார்க்கான்னு தெரில. பட் ப்ரூஃப்க்கு நம்ம கன்ஃபார்மாக 1 மார்க் இருக்குது. ஓகே, தயவு செஞ்சு நேப்பியர்ஸ் தியரம் கேட்டாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் எழுதி விட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க்ஸ் அது கிடைக்கும் 5 மார்க்ஸில். ஓகே, நம்ம பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, அதாவது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு போட்டு இன் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்துக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி வி ஹேவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஒன், tan a minus b by 2 is equal to a minus b by a plus b cos c by 2. இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் கிடச்சிரும். இல்லைன்னா நீங்கள் வந்து பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஓகே, இந்த ஃபஸ்ட் வேர்ட் மட்டும் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். நான் உங்களுக்கு 2 மெத்தடில் சொல்லித்தர போகிறேன். ஒன்று புக்லேயே சொல்லித்தரேன், இன்னொன்று நான் நோட் புக்கில் சொல்லித்தரேன். என்னென்னா ப்ரூஃப் வந்து நமக்கு இது பொறுத்து நம்ம ப்ரூஃப்னு எடுத்துப்போம். அதாவது which is equal to a by sin a is equal to b by sin b is equal to sin by sin c c by sin c is equal to 2r. இங்கே வரை நம்ம ப்ரூஃப்னு எடுத்துப்போம். ஓகேயா, இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, இதில் வந்து புக்கில் என்ன ஒரு டிமெரிட்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆன்சருக்கு போயிடுறாங்க. நீங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு சொல்லலை. இந்த மாதிரி நீங்கள் புக்கில் படிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல டாப்பராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் புக்கிலேயே பார்த்துக்கலாம், உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். பட் நான் ஒரு ஆவரேஜ் இல்லை அப்படின்னா ஆவரேஜுக்கும் டவுனாக இருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து புக்கில் பார்க்காதீங்க. நான் அவங்களுக்காக மட்டும்தான் புக்கில் சொல்லித்தர மாட்டேங்கிறது நான் நோட் புக்கில் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. புக்கில் வந்து உங்களுக்கு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு கிடையாது. ஃபார்முலாஸுமே உங்களுக்கு தெரியாது இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. பட் நான் நோட் புக்கில் கிளியராக போட்டிருக்கேன், அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஐ ஆம் ரியலி சாரி, ஏன்னா புக்கில் என்னால் எடுக்க முடியாது. ஓகேயா, ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக்கில் புரியாது எப்படி வந்துச்சு சொல்லிட்டு. ஓகேயா, சாரி, நான் நோட் புக்கில் எடுக்கிறேன். நேப்பியர்ஸ் ஃபார்முலா ஓகே புக்கில் எடுத்திருக்கேன், புக்கில் இல்லாமல் நோட் புக்கில் எடுக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி வி ஹேவ் இது கொஷின். ஓகேயா, ப்ரூவ் பண்ணுறதுக்கு வி நோ தட் WKTனா we know that a by sin a is equal to b by sin b is equal to sin by sin c by sin c is equal to 2r. இது நமக்கு தெரியும். ஏன்னா இதை நம்ம எடுத்துக்கணும், ஃபார்முலா மாதிரி பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ தனித்தனியாக வந்து நமக்கு இப்போது தனித்தனியாக இருக்குது. அதாவது 2r வந்து நமக்கு தனித்தனியாக எடுத்துக்கிறோம், பிரிச்சுக்கலாம். அதாவது 2r அப்படிங்கிற தனியாக பிரிச்சுக்கிட்ட உடனே நமக்கு என்ன ஆகிடும்னா a by sin a is equal to 2r, b by sin b is equal to 2r, c by sin c is equal to 2rனு பிரியும். ஓகே, புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா a is equal to 2r by 2r sin a எடுத்து மல்டிப்ளேஷன் இந்த பக்கம் அனுப்பிடுறேன். அப்போ இது மல்டிப்ளை ஆகிடும். அப்போ a is equal to 2r sin a ஆகிடும், b is equal to 2r sin b ஆகிடும், c is equal to 2r sin cன்னு மாறிடும். இப்போ நம்ம LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணலாம், RHS எடுத்து நம்ம LHS ப்ரூவ் பண்ணலாம். எப்படி எடுத்தாலும் நமக்கு ஆன்சர் ஒன்று தான். இதை ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நான் RHS சைடு எடுத்துக்கிறேன். எடுக்கும்போது இது எனக்கு LHS, இது எனக்கு RHS. அப்போ a minus b a plus b cot c by 2 அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே a இங்கே ப்ளஸ் பியோட வேல்யூ cot c by 2 எனக்கு அப்படியே வந்துடும். ஓகேவா? இப்போ நான் 2r எனக்கு காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துக்கிறேன்.
வெளியே எடுத்துகிட்டு sin a மைனஸ் sin b உள்ளே இருக்கும், sin a ப்ளஸ் sin b உள்ளே இருக்கும். 2r இஸ் கேன்சல். அப்போ cot c by 2. இப்போ கேன்சல் ஆன உடனே தனியாக எழுதிக்கலாம். sin a மைனஸ் sin b ப்ராக்கெட்டில் வெளியே எடுத்து எழுதிக்கலாம். sin a ப்ளஸ் sin b cot c by 2 அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த மெத்தட், அதாவது இந்த ஸ்டெப்பு இது முடிஞ்சிருச்சுல்ல. அப்போ இந்த ஸ்டெப்போடு எனக்கு புரிஞ்சுது, இந்த இந்த ஃபார்ம் எனக்கு புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஃபார்முலா எழுத வேண்டியது இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin c ப்ளஸ் sin d அப்படின்னு ஒரு ஃபார்முலா உங்கள் புக்லேயே இருக்குது. இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு sin c ப்ளஸ் d டிவைடட் பை 2 which is cos c minus d divided by 2. இப்போ sin c minus sin d என்ன எடுத்துக்க போகிறோன்னா cos c plus d by 2 sin c minus d by 2 எடுத்துக்க போகிறோம். இதை வச்சு தான் நான் இதை போட்டிருக்கேன். ஆக்சுவலாக பாருங்கள், நான் காட்டுறேன். ஓகேயா, இங்கே எனக்கு 2 வரும் முன்னாடி. ஓகேயா, சரி. ஃபஸ்ட்டு நான் இதை எடுக்க போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நான் 2 cos c plus d by 2 sin c minus d by 2 எடுக்க போகிறேன். இதை நான் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேயா, which is equal to 2 cos c பதிலாக இங்கே a எடுத்துக்கிறேன். c is equal to a and d is equal to b. ஓகேயா, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். c-ஓட வேல்யூ எனக்கு a ப்ளஸ் d-ஓட வேல்யூ b டிவைடட் பை 2 sin c minus d னா a minus b by 2. அதுக்கு கீழே தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 2 sin c plus d whereas a plus b by 2 cos c minus d by 2 அப்படின்னா a minus b by 2. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் புரிஞ்சதில்லை. இப்போ நான் 2 கேன்சல் பண்ணிடுறேன். 2 are bothly commonly cancelled. Okay, whereas the cos and sin value is cot and a plus b by 2 is common, so we take once. And sin by cos, whereas the value is tan, a minus b by 2 is common, so only take as once, whereas the cot c by 2 is down. Okay, cot how did the 90 minus c by 2 is came is we going to take the formula, the three triangles which is ABC is equal to 180 by 2 which is 2 1s are 2 9s are 2 90s are. Okay, so as well as we going to multiply, when we going to divide we going to also divide with the LHS. Okay, so is not புரியல நினைக்கிறேன். இப்போ நம்ம 180-ஐ 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா RHS-ஐ நான் 180 by 2 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் LHS சைடும் நான் 2ஆல் டிவைட் பண்ணணும். whereas a plus b divided by 2 plus c by 2 is equal to 90, a plus b by 2, whereas the c plus c by 2 is plus. Now when this going to the other side of the 0, it will converted into minus. 90 minus c by 2. So this value is came here. Okay, so cot 90 minus c by 2 tan a minus b by 2 cot c by 2. Okay, so whereas the cot is the inverse of tan and c by 2, whereas this c by 2 is come here. Cot is the inverse of tan and this c by 2 is came here. Okay, tan a minus b by 2 is there, where we going to take it as a minus because cot is the inverse of tan. This cot is the inverse of tan. First we going to take this cot as the first value and we going to take this cot as a last value. புரியுதா? இந்த காட்டை நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்போ காட் வந்து டேனோட இன்வர்ஸ், டேன் அப்படி எடுத்துக்கிறேன். ஓகே, c by 2 அப்படிங்கிறத நான் 1 by 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா tan a minus b by 2 அப்படியே தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு காட் வந்து நான் எப்படி எடுத்துக்கலாம்னா 1 by காட்னு எடுத்துப்பேன். அப்போ எனக்கு 1 by tan அப்படின்னு வரும். ஓகே, இப்போ 2 1s are 2. Wait. We cancelling by 2, 2 1s are 2 4s are 8, balance 1, 2 5s are 10. Okay, 45. Whereas the 45 value is 1 and 1 by 2 tan, we take cot as a 1 by tan, whereas the 45 value is 1 which is 1 by 2.
ஓகே, இதை கேன்சல் பண்ணுமான்னு தெரியல. பட் கைடில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. சில புக்ஸில் இப்படி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பழைய புக்கெலாம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது எனக்கு பை ஹார்ட் பண்ணிப்பேன் அப்படின்னா பை ஹார்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் பப்ளிக் எக்ஸாமினேஷன்லையும் சரி, உங்களுடைய ஸ்கூல் எக்ஸாம்ஸும் சரி, இதை கேன்சல் பண்ணாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2 1 2 45 90 வருது இல்லையா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுட்டு 45 வேல்யூ எனக்கு 1 கரெக்டாக. ஸோ அப்போ நான் காட்டை வந்து 1/tan எடுத்துட்டேன். இங்கே மைனஸ் இந்த பக்கம் வந்துருச்சு. ஆக்சுவலாக இந்த காட் வந்து வேற இந்த காட் வந்து இந்த பக்கம் வந்துருச்சு. இந்த காட் இங்கே ப்ளஸில் இருக்குல்ல, அப்போ இந்த பக்கம் வச்சா மைனஸ் ஆகிடும். ஸோ -1/tan. இங்கே 45 வேல்யூ எனக்கு 1, ஓகே, டிவைடட் பை 2, அப்போ 1/2 வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதையும் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ tan a minus b/2 is equal to LHS. கொஷினில் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? LHS சைடு, இது LHS, இது நமக்கு RHS. அப்போ LHS இது தானே, அப்போ tan a minus b/2 தானே. அப்போ இங்கே பாருங்கள் tan a minus b/2 வந்துச்சா? ஸோ இஸ் ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் ப்ரூவ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் திருப்பியும் சொல்கிறேன், இதை வந்து இந்த ஸ்டெப்பு வந்து நீங்கள் பை ஹார்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு சில கைட்ஸில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இதை வந்து மார்க் லூஸ் பண்ணாதீங்க. எனக்கு டவுட்டாக இருக்குது இந்த கொஷின். 2 நான் 45 கேன்சல் பண்ணால் எனக்கு 1 வரும். அப்போ காட் வந்து இந்த பக்கம் வந்துச்சா மைனஸ் ஆகிடும். ஸோ காட்டோட இன்வர்ஸ் எனக்கு tan. அப்போ 1/tan எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே 45 வேல்யூ 1, கீழே 2 இருக்கிறதால நான் 1/2 எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக ஐ டோன்ட் நோ இட்ஸ் கரெக்ட் ஆர் ராங். ஸோ ஜஸ்ட் கிளாரிஃபை வித் யோர் ரெஸ்பெக்டட் மேக்ஸ் டீச்சர் ஆர் கைட்ஸ் ஆர் புக்ஸ் யூ ஹேவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.